Hi guys, welcome to my channel Cloth Fashion. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ப்ளவுஸை பத்தி தான் பார்க்க போறோம். அது எப்படி கட்டிங் பண்ணணும்ன்றதான் பார்க்க போறோம். பட் அதுல என்ன சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து கீழே யோக் வச்சு எப்படி நம்ம வந்து கட்டிங் பண்ண போறோம்ன்றதான் பார்க்க போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய உங்களுக்கு போட்டிருக்கேன் பிளவுசஸ் பத்தி வீடியோஸ் எல்லாமே. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து யோக் வச்சதும் போட்டிருக்கேன், யோக் இல்லாம வெறும் பிரின்சஸ் கட் வெட்டி தைக்கிறது எப்படின்னு கூட நான் போட்டிருக்கிறேன். பட் இதுல என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம பிரின்சஸ் கட் பிளவுஸ்ல வித் யோக்கோட கீழே வச்சு யோக் பட்டி வச்சு தைக்கிறது சரி வெட்டுறது எப்படி சொல்லி தான் நம்ம இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க இந்த வீடியோ வந்து மெயினா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமா நீங்களே வந்து வெட்ட ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வெளியில போயிட்டு கத்துக்கணும், நம்மளும் வந்து இந்த வேலையில வந்து நிறைய பேர் வந்து ஆர்வமா இருப்பாங்க, நம்மளும் கத்துக்கிட்டு இந்த வேலையை பண்ணணும், வெட்டணும், தைக்கணும் எல்லாமே நினைப்பாங்க. பட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களுடைய சிச்சுவேஷன் சூழ்நிலை வந்து சரியில்லாம இருக்கும், போய் கத்துக்க முடியாத சூழ்நிலையா கூட இருக்கலாம். சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னாலே போதுமானது. உங்களுக்கு வந்து நீங்க வீட்லயே ஒரு சின்ன ஒரு மிஷின் இருந்தா கூட போதுமானது. அதே மாதிரி ஒரு சின்ன டேபிள் இல்ல டேபிள் கூட தேவையில்லை, நீங்க கீழே கூட போட்டு கட்டிங் பண்ணிக்கலாம். ஒரு சாதாரணமா சிசர் இன்ச் டேப் இருந்தா, நான் சொல்றது வந்து ஸ்டார்டிங்ல வந்து சொல்றேன் உங்களுக்கு. சோ இத வந்து நான் என் வீடியோ நீங்க பாருங்க, பாத்தீங்கன்னா நீங்க வெளியில போயிட்டு கஷ்டப்பட்டு கத்துக்க தேவையில்லை. இத வந்து நீங்க அப்படியே கத்துக்கலாம். உங்களுக்கு வந்து நான் சொல்றதை விட நீங்க வீடியோ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் இதுல வந்து எவ்வளவு ஈஸியா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்றது. ஓகேங்களா? நீங்க கண்டிப்பா வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு டீடைலா புரியும். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சர்க்கிள் நீங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, உங்க மூலியமா அவங்க பயன் பெற மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன கைஸ், நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே கைஸ், வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம். இப்போ நம்ம இதுல தான் பிளவுஸ் வந்து வெட்ட போறோம். பிளவுஸ் உடைய வந்து சைஸ் பாத்தீங்கன்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 38. நம்ம அந்த கணக்கு வச்சு தான் பண்ண போறோம். ஃப்ரண்ட் ஓப்பனு, பிரின்சஸ் கட்டு, பட் நெக் எல்லாம் பாத்தீங்கன்னா டீப் நெக் தான், இறக்கமான நெக் தான் வைக்க போறோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல. ஆனா பிரின்சஸ் கட்லயே யோக் வச்சு பண்ண போறோம் கீழே. வாங்க இப்போ வந்து நம்ம கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த வாட்டத்துல நான் கட்டிங் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேக் வெட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டா மார்க் போட்டுறேன். இது கீழே எதுக்கு தள்ளி போட்டிருக்கேன்னா இது எக்ஸ்ட்ரா மார்ஜின் கீழே ஃபால்சன் கொடுக்கறதுக்காக. பிளவுஸ் உடைய லென்த் வந்து பாத்தீங்கன்னா 14 இன்ச். 14 இன்ச்ல கரெக்டா வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன். 1/4 இன்ச் மேல ஏற்றி ஒரு மார்க். அதே மாதிரி இந்த இடத்துலயும் 14 இன்ச்ல ஒரு மார்க் ஒன்று பண்றேன். 1/4 இன்ச் மேல ஏற்றி ஒரு மார்க் ஒன்று போட்டுறேன். இப்போ ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டா மார்க் பண்ணிடுறேன். இப்போ இதுக்கு ஷோல்டர் வந்து பாத்தீங்கன்னா 16 இன்ச் கரெக்டா. அந்த 16 இன்ச்ல வந்து நம்ம 3 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு 13 இன்ச் வைக்க போறோம். ஏன்னா கழுத்துடைய இறக்கம் வந்து பாத்தீங்கன்னா பேக்ல வந்து 9 இன்ச், ஃப்ரண்ட்ல வந்து நம்ம 7.25 இன்ச் இறக்கம் வைக்க போறோம். அப்போ கண்டிப்பா வந்து ஷோல்டர் வந்து நம்ம 3 இன்ச் மைனஸ் பண்ணியே ஆகணும். அப்போ 16 இன்ச்ல 3 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு மீதி 13 இன்ச். 13 இன்ச்ல பாதி வந்து நம்ம வச்சிடலாம். 6 இன்ச் கரெக்டா 6 இன்ச்ல வந்து மார்க் ஒன்று பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க்கு. இந்த ஷோல்டருடைய வித்து வந்து பாத்தீங்கன்னா 2.25 இன்ச், எக்ஸ்ட்ரா மார்ஜின் ஒன்று. இப்போ இங்க 6 இன்ச் பண்ணோம். இந்த பக்கம் வச்சுட்டு இந்த ஆமோலுடைய டவுனுக்கு நான் 6 இன்ச்ன்ற இடத்துல 6.25 இன்ச் வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்றேன். இதுக்கு அப்பர் பஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 38 இன்ச் இருக்கு. 38 வந்து நம்ம 4ஆ டிவைட் பண்ணிக்கலாம். 9 இன்ச் வருது. 9 இன்ச்ல வந்து கரெக்டா ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன். இங்க இருந்து 1.5 இன்ச் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்றேன். இடுப்பு அளவு வந்து பாத்தீங்கன்னா 31 இன்ச் இருக்கு. அப்போ 31 இன்ச்சை வந்து நம்ம 4ஆ டிவைட் பண்ணிக்கலாம். 7.25 இன்ச் வருது. 7.25 இன்ச்ல வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து 8.25 இன்ச். 8.25 இன்ச்ல ஒரு இங்க மார்க் ஒன்று பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1.5 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று. இங்க 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டது வந்து பேக் டாட் போடுறதுக்காக தான் அந்த 1 இன்ச். அடுத்தது பேக் நெக்கோடைய டெப்த். அது வந்து பாத்தீங்கன்னா 9 இன்ச். கரெக்டா இப்படி கிராஸ்ல வச்சு 9 இன்ச் வந்து மார்க் பண்ணிடலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணோம் இல்லையா ஷோல்டர்.
16 இன்ச்ல 3 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு 13ல பாதி வந்து 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணோம். இப்போ இங்க இந்த மார்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஆமோலுடைய டவுன் அண்டை வச்சுட்டு கரெக்டாக அந்த 6ல வைப்போம். வச்சுட்டு இப்போ இந்த 6ல ஒரு மார்க் ஒன்று பண்ணிட்டோம். இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்றேன். அதே மாதிரி பேக் நெக்குக்கும் வந்து இங்கேருந்து வச்சு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் இருக்கு. அதே மாதிரி இந்த நெக்குடைய டெப்த் அந்த 3.25 இறக்கத்தில் கரெக்டாக 3.25 வைக்கிறேன். இங்கேருந்தும் 1/2 இன்ச் தள்ளிட்டு மறுபடியும் இன்னொரு மார்க் ஒன்று பண்றேன். இது எதுக்காகனா நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். நம்ம வந்து போட் நெக் வைக்கும்போது க்ளோஸ் நெக் காலர் நெக்லாம் வைக்கும்போது நம்ம 1/2 இன்ச் வந்து இங்க உள்ள தள்ளணும் ஆமோலாண்ட. அதே மாதிரி இங்க நெக்காண்டியும் உள்ள தள்ளணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்ம டீப் நெக் வைக்கும்போது டவுன் இறக்கம் வச்சு வைக்கும்போது கழுத்தெல்லாம் ஸோ அப்போ வந்து நம்ம இந்த பக்கம் தள்ளணும். அதே மாதிரி நெக்குமே வந்து இந்த பக்கம் தள்ளிட்டு வெட்டும்போது உங்களுக்கு இந்த துணி நிற்கிறது எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் வரவே வராது. ஸோ அதுக்கு தான் இது. வாங்க இப்போ நம்ம மார்க் போட்டுடலாம். இப்போ ஆமோலுடைய மெஷர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 17 இன்ச். அந்த 17ல பாதி வந்து 8.5 இன்ச். அந்த 8.5 இன்ச் வச்சு நம்ம இங்க ஆமோல் கணக்கு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த டவுன் பண்ணிடலாம். மார்க் பண்ணிட்டு கரெக்டா உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஓகே, நம்ம ஆமோலுடைய மார்க் வந்து பண்ணிட்டோம். இப்போ நெக்குக்கும் மார்க் பண்ணிடலாம். பண்ணிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேக் உடைய டாட் மார்க் பண்ணிடலாம். இந்த சைடு ஸ்டிச்சிங் மார்க் போட்டிருக்கேன் இல்லையா, அதுல இருந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று போடுங்க. அந்த 1 இன்ச் தள்ளி போட்ட மார்க்ல இருந்து இப்படி வச்சு பாருங்க. இந்த இடத்துல எவ்வளவு வருது? 7.25 வருது கரெக்டா. இங்க இருந்து இங்க 7.25 பாதி 3.25 ஒரு பாயிண்ட் வரும். அந்த 3.25 ஒரு பாயிண்ட்ல இங்க ஒரு மார்க் ஒன்று பண்றேன். இங்க இருந்து டாட்டுக்கு 3.5 இன்ச் வந்து ஏத்தி ஒரு மார்க் ஒன்று பண்றேன். இந்த மார்க்ல இருந்து 3.5. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி 1/2 இன்ச் தள்ளிட்டு இந்த சென்டர்ல இருந்து ஒரு மார்க், அதே மாதிரி இந்த பக்கமும் 1/2 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க். பண்ணிட்டோம். பேக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? இதுல மெஷர்மெண்ட் நான் வேணா உங்களுக்கு எழுதி காமிச்சிடுறேன். அப்பர் பஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 38 அண்ட் மிட் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 38.5. இந்த வேஸ்ட் மெஷர்மெண்ட் இடுப்பு அளவு வந்து 31. ஓகேங்களா? வாங்க இப்ப நம்ம வெட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நெக்கையும் வெட்டிடலாம். இப்போ டாட் வந்து பேக்ல எவ்வளவு பிடிக்க போறோமோ அது நேட்ச் போட்டுடலாம். சைட்ல ஃபால்சன் பண்ற இடத்துல ஒரு நேட்ச், சைடு ஸ்டிச் பண்ண போற இடத்துக்கும் ஒரு நேட்ச். ஓகேங்களா? இப்போ வந்து பேக் வந்து வெட்டிட்டோம். அடுத்தது இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் வெட்ட போறோம். பிரின்சஸ் கட் வித் கீழே யோக் வச்சு. ஓகேங்களா? இப்போ அதை வந்து நம்ம வெட்ட ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் சார்ட் பேப்பர்ல பிரின்சஸ் கட் வெட்டிடலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வெட்டின பேக் எடுத்து இப்படி மேல போட்டுடலாம்.
இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ ஃபர்ஸ்ட் இங்க ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். ஆமோலாண்டையும் கரெக்டாக அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். பேக் எப்படி வெட்டி இருக்குமோ அதே லெவலில். இந்த நேட்ச் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த நேட்ச் ஆண்ட மட்டும் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் தள்ளிட்டு ஒரு நேட்ச் மார்க் போடுறேன். அதே மாதிரி இங்கேயும் 1/2 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று போட்டுறேன். அது எதுக்கு 1/2 இன்ச் தள்ளுறேன்னா, நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு ஷேப் எடுக்கும்போது அந்த கேப் விட்டு வெட்டுவோம். அந்த கேப் வந்து நம்ம தைக்கும் போது போய் சேர்க்கும் போது இந்த நேட்ச் போய் அதோட சேர்ந்துடும். நான் அதை ஃப்ரண்ட் வெட்டும் போது உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இந்த இடத்துலயும் ஒரு மார்க் ஒன்று போட்டுருவோம். இப்போ பேக்ல வந்து நம்ம 14 இன்ச் வச்சு லென்த் பண்ணோம் 14. ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 15 இன்ச் லென்த் இவ்வளவு இறங்கி வரும். ஓகேங்களா? இப்போ இந்த சைடும் ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுவோம் ஸ்ட்ரைட்டுக்கு. ஓகே, பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பேக்கை எடுத்துடலாம். இப்போ ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டா மார்க் போட்டுடலாம், கொஞ்சம் நல்லா தெரியற மாதிரி. இப்போ இதையும் வந்து கொஞ்சம் நல்லா தெரியற மாதிரி போட்டுறேன். ஓகே, போட்டுட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் நான் வந்து கரெக்டா ஒரு மார்க் ஒன்று போட்டுறேன். இந்த சைடுக்கு பண்ணோம் இல்லையா. இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்குடைய டீப் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்துடலாம். ஃப்ரண்ட்டுடைய இறக்கம் வந்து பாத்தீங்கன்னா 7.75 கரெக்டா இந்த இடத்துல வந்து வச்சு இந்த மார்க்ன்றது வந்து நம்ம வெட்ட போற இடம், இதுதான் ஸ்டிச்சிங். ஓகேங்களா? அந்த ஸ்டிச்சிங் வர போற இடத்துல இருந்து வச்சு 7.75 கரெக்டா இங்க வச்சு நான் மார்க் ஒன்று போட்டுறேன். இதோடைய நெக்குடைய டெப்த் இது. டாட் பாயிண்ட் வந்து பாத்துடலாம். 10.75 இன்ச்சு கரெக்டா 10.75 ஒரு மார்க் ஒன்று போடுறேன். இங்க இருந்து ஒரு 4 இன்ச்ல வந்து ஒரு மார்க் ஒன்று போடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 10.75 டாட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணோம் இல்லையா. 10.75 பண்ணியிருக்கோம். அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் வந்து இறக்கிக்கலாம். இறக்கிட்டோம். இப்போ இந்த இடத்துல வந்து 4 இன்ச்ல வச்சு மார்க் பண்ணோம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து 3/4 இன்ச் கம்மி பண்ணிட்டு 3.25 இன்ச்ல வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்றேன். இப்போ ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டா மார்க் போட்டுடலாம். போட்டுட்டோம். இப்போ இந்த ஆம்போலாண்ட பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம கரெக்டா ஒரு 6 இன்ச்ல வந்து ஒரு மார்க் ஒன்று பண்றோம். அதே மாதிரி 5 இன்ச்ல ஒரு மார்க், இங்க இருந்து 5 இன்ச்ல ஒரு மார்க், 6 இன்ச்ல ஒரு மார்க் ஒன்று பண்ணிருக்கோம். அது எதுக்காகனா நம்ம வந்து இந்த பிரின்சஸ் கட்டுடைய ரவுண்ட் எடுக்கிறதுக்காக தான் அதை பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து கரெக்டா இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து 3 இன்ச் வைப்போம். ஏன்னா நம்மளுக்கு 38 செஸ்ட் மெஷர்மெண்ட். அப்போ வந்து நம்ம 3 இன்ச் வச்சா போதும். ஓகேங்களா? 3 இன்ச்ல ஒரு மார்க் ஒன்று பண்றேன். அதே மாதிரி இந்த இடத்துலயும் 3 இன்ச்ல ஒரு மார்க் ஒன்று பண்றேன். பண்ணிட்டு இங்கேயும் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டா ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன்.
ஸ்ட்ரைட் ஒரு மார்க் ஒன்று போட்டுருவோம். இந்த மார்க் வந்து எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம டாட் பாயிண்ட்டுக்கு இறக்கிட்டு மார்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்காக தான் இந்த மார்க்கு. அடுத்தது இப்போ வந்து நம்ம இடுப்பு அளவு பார்க்க போகிறோம். இடுப்பு அளவு வந்து பார்த்தீங்கன்னா 31 இன்ச் வச்சோம் இல்லையா, அந்த 31 வந்து 4 டிவைட் பண்ணிக்கலாம். 7.25 இன்ச்சு இங்கே கரெக்டாக இங்கேருந்து வச்சு பார்த்துக்கலாம். 3.25 ஒரு பாயிண்ட்டு, 3.25 ஒரு பாயிண்ட் எப்படி வைப்போம். இங்கேருந்து 7.25, இங்கேருந்து 1.5 இன்ச்சு தள்ளி எக்ஸ்ட்ரா மார்ஜின் மார்க். ஓகேங்களா, போட்டுட்டோம். அடுத்தது இப்போ இங்கேருந்து வச்சு பார்த்துக்கலாம் இது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4.25 இருக்கு. இப்போ நம்ம இங்கேருந்து கழுத்து இறக்கி மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துலையும் வச்சு ஒரு 4.25 மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4.25 ஒரு மார்க் ஒன்று பண்ணிட்டோம். இப்போ பண்ணிட்டதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று போட்டுடலாம். அப்போ 4.25 ஒரு மார்க் ஒன்று போட்டுடலாம். போட்டுட்டு அது எப்படி நம்ம பேக்குக்கு வெட்டும்போது கிராஸ் பண்ணி வெட்டணுமோ அதே மாதிரி இதுக்கு ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் வந்து கிராஸ் பண்ணும்போது பேக்குக்கு பண்ண மாதிரியே நம்ம இது கிராஸ் பண்ணிருக்கோம். இந்த பக்கம் உள்ள தள்ள மாதிரி பண்ணிருக்கோம். இந்த பக்கம் அப்போ ரவுண்ட் எடுக்கும் போதும் கொஞ்சம் உள்ள தள்ள மாதிரி தான் இருக்கும். அப்போ கழுத்துடைய வைடு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும், அகலம். ஆனா இதை வந்து நீங்க கஸ்டமர் கேட்கறது பொறுத்து இருக்கு. சில பேர் வந்து கேட்பாங்க, எனக்கு வந்து ரொம்ப வைடா வேணாம், எனக்கு பேக்ல மட்டும் வைடா இருந்தா ஓகே அகலமா, பட் ஃப்ரண்ட்ல வந்து எனக்கு க்ளோஸா தான் வேணும், பட் வந்து ரொம்ப அகலமா வேணான்னு சொல்லும்போது இது நீங்க உள்ள தள்ளுற அந்த 1/2 இன்ச் வந்து நீங்க தள்ள வேணாம். இங்க எவ்வளவு மார்க் பண்றீங்களோ அதே மார்க் எடுத்துட்டு வந்தா போதும். சில பேருக்கு வந்து எனக்கு கொஞ்சம் இன்னும் க்ளோஸா இருந்தாலும் நல்லா இருக்கும் நெக் அப்படி சொல்லும்போது நீங்க ஸ்ட்ரைட்டா பண்ற இந்த மார்க்கை விட ஒரு 1/4 இன்ச் இன்னும் உள்ள கூட தள்ளிட்டு நீங்க இங்க இருந்து இப்படியே சுருக்கிக்கலாம் கழுத்தா. இது நான் சொல்றது வந்து ஃப்ரண்ட் கழுத்துக்கு மட்டும். சில பேர் கஸ்டமர் கேட்கறத பொறுத்து. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஒயிட்லயே வச்சு பண்ண போறோம். ஓகேவா, இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல இருந்து கரெக்டா ஒரு 1 இன்ச்ல ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 1 இன்ச் மார்க் பண்ணதுல இருந்தா நம்ம ரவுண்ட் எடுக்க போறோம் ஃப்ரண்ட்டுக்கு. அவ்வளவுதான். இதுதான் வந்து ஃப்ரண்ட் நெக்குடைய ரவுண்டு. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து இங்க சைடுக்கு வந்து மார்க் பண்ணோம் ஸ்டிச்சிங்க்கு, அதுக்கும் வந்து இப்போ மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டா ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிடலாம். பண்ணிட்டோம். அடுத்தது வந்து நம்ம இந்த ஷேப்புக்கு ஒரு மார்க் ஒன்று போட்டுடலாம். போட்டுட்டோம். இதுதான் வந்து நம்ம ஷேப்புக்கு மார்க். இது வந்து மார்க் இப்ப நான் போடுறது அந்த நம்ம டாட் பாயிண்ட்ல இருந்து 3.25 இன்ச் இறக்கி மார்க் பண்ணல, அதுதான் இது ஸ்ட்ரைட்டா நான் போட்டிருக்கேன். இப்போ இது போட்டதுல இருந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஏத்தி மார்க் பண்ண போறோம். அதே மாதிரி இந்த இடத்துல மேல ஏத்தி தான் மார்க் பண்ண போறோம். ஏன்னா கீழே வந்து யோக் பட்டி வரப்போகுது. ஓகேங்களா, இது வந்து ஃபுல்லா பிரின்சஸ் கட் கிடையாது. இதை தான் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து கரெக்டா நம்ம 2.25 இன்ச்ல வச்சு மார்க் பண்றோம். இந்த மார்க்ல இருந்து 2.25 இன்ச் மேல. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அதே 2.25 இன்ச்ல வச்சுதான் இங்கேயும் மார்க் பண்றோம். ஏன்னா நீங்க வந்து கேட்கலாம், என்னங்க இங்க 2.25 பண்ணா இங்கேயும் 2.25 தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. ஒருத்தர் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பொறுத்து மாறும். சரிங்களா, ஒருத்தர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இது நான் வந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இது கரெக்டா இருக்கும், அதுக்காக நான் இது போடுறேன். இதுல வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கு, இதை வச்சு நம்ம எப்படி வந்து இது கணக்கு பண்றது அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு நீங்க கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா, வாங்க இப்போ நம்ம இதுக்கு வந்து மார்க் பண்ணிடலாம். பார்த்துட்டீங்க. இப்போ
இப்போ நம்ம கவர் தட்டுக்காக இந்த பள்ளம் எடுப்போம் ஃப்ரண்ட்ல. அதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்த மார்க்ல இருந்து 1/2 இன்ச் இறக்கிட்டு ஒரு மார்க் ஒன்று போட்டுருங்க. ஒரு 1/2 இன்ச் வந்து கவர் தட்டு எடுத்தா போதும். அதை வந்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. இவ்வளவு எடுத்தா போதும். ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம வெட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நெக்கை வெட்டிடலாம். அதே மாதிரி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து நீங்க இந்த இடத்துல கரெக்டா அந்த நெக்காண்ட பாத்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் தள்ளிட்டு உள்ள தள்ளி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கழுத்து வந்து இறங்குது, சாரி கழுத்து வந்து லூஸா இருக்குது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த இடத்துல வந்து லூஸா இப்படி தூக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் ஃபிட்டிங்கா இருக்கும், இந்த இடம் மட்டும் இப்படி லூஸா இருக்கும். அந்த ப்ராப்ளம் இஷ்யூ எல்லாம் வராம இருக்கணும்னா இந்த மார்க்ல இருந்து ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளிட்டு நீங்க அழுத்தி வெட்டிக்கணும். அதனால உங்களுக்கு நெக்கு வந்து டீப் மாறிடாதா, நெக்கு வந்து சின்னதாயிடுமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஆகாது. 1/4 இன்ச்ல வந்து பெரிய வித்தியாசம் வராது. நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு அதுல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா நீங்க என்கிட்ட கேளுங்க, அதுக்கு என்ன சொல்யூஷனோ நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஸோ அதனால எந்த பயமும் இல்லாம நீங்க கட்டிங் பண்ணலாம். நான் சொல்ற மாதிரியே மெத்தட் ஃபாலோ பண்ணி பண்ணுங்க, உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூமே வராது. ஓகேங்களா? இப்போ பாருங்க, நம்ம வந்து பிரின்சஸ் கட் வந்து வெட்டிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட், சென்டர் பார்ட், இது வந்து சைடு பாயிண்ட் பார்ட். இதே தான் வந்து பேடு. இங்க வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யோக் பட்டி வந்துடும். இப்போ நம்ம அந்த யோக் பட்டி வந்து வெட்டிடலாம். ஓகேங்களா? அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் பேக் வந்து இந்த பீஸ் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பேட்டர்ன் வெட்டணும் இல்லையா, இதை எடுத்து இங்கே மேலே வைக்கிறேன். வச்சுட்டு எவ்வளோ அளவு வருதுன்னு பார்த்துக்கலாம். இங்கேருந்து இப்படி வச்சு பார்த்துக்கணும். இது 3 இன்ச் வருது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் வருது. இப்போ இதை அளந்துக்கலாம் கரெக்டாக. இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4.25. அந்த 4.25 எடுத்து அப்படியே இந்த பக்கம் வைக்கணும். 11.25. இப்போ வந்து நம்ம கீழே யோக் பீஸ் வந்து வெட்டிடலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கு முந்தி வந்து நம்ம யோக் பீஸ் வெட்டுறதுக்கு முந்தி இதை வந்து துணியில போட்டு மார்க் பண்ணி நம்ம லைனிங்ல இருந்து வெட்டி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? வாங்க. ஃபர்ஸ்ட் பீஸ் இப்படி போடுவோம். இதை இப்படி வச்சுட்டு நம்ம மார்க் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். சரி, டீஸ் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ இது மார்க் பண்ணிட்டோம். நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இப்போ இந்த பார்ட் வச்சு மார்க் பண்ணிடலாம். அவ்வளோதான், மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து வெட்டிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த சைடு வெட்டும்போது நம்ம 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு தான் வெட்டுவோம். பட் இந்த சைட்லாம் விட மாட்டோம். இந்த சைடு எந்த பக்கமும் விட மாட்டோம். இந்த சைடு மட்டும் தான் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டுவோம். அதே மாதிரி இந்த பார்ட் வெட்டும் போதும் இந்த பக்கம் மட்டும் தான் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டுவோம். இந்த பக்கம் இங்கே எந்த பக்கமும் விட மாட்டோம். ஓகேங்களா? அது எதுக்காகனா நம்ம இந்த இடத்துல தான் இந்த பார்ட் வச்சு தைக்க போறோம். அப்போ தைக்கும் போது எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு தேவைப்படும் இல்லையா? அதுக்காக தான் அந்த 1/4 இன்ச் வந்து நம்ம விட்டு வெட்ட போறோம். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம கட்டிங் பண்ணிடலாம். இப்போ இந்த பார்ட் வெட்டிடலாம். இது வந்து சைடில் நம்ம தைக்க போகிறதுக்கு மார்ஜின். இப்போ இது வெட்டிட்டோம். சரிங்களா? இதுக்கு தான் இந்த நான் 1/4 இன்ச் விட்டு வெட்டணும்னு சொன்னேன். இது ரெண்டுமே இங்கே வந்து அட்டாச் ஆக போகுது. ஓகே, இப்போ இதை எடுத்து வச்சுடுவோம். நம்ம கீழே வந்து யோக் பீஸ் வந்து வெட்டிடலாம். ஃபர்ஸ்ட் இது ஸ்ட்ரைட்டாக வெட்டிடுறேன். இது கீழே வந்து யோக் மடிக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுடுறேன். இப்போ இங்கேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா 3 இன்ச் வருது. அங்கேருந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து 11.25. அந்த 11.25க்கு வந்து இங்கே ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த 1 இன்ச் ஏற்றி இங்கே மார்க் பண்ண மாதிரி இந்த இடத்துலையும் 1 இன்ச் ஏற்றி மார்க் பண்ணுறேன். இந்த இடம் வந்து இது சைடில் ஸ்டிச்சிங் வர போகிற இடம். இங்கே வந்து 3.25 இன்ச்சு. அந்த 3.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன். 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க்கு. இப்போ வந்து நம்ம இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். யோக் பீஸை பண்ணிட்டோம். இந்த சைட்லேயும் கீழே வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட் மார்க் போட்டுடலாம். இப்போ வெட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது கீழே எவ்வளோ மடிக்க போகிறோமோ அதுக்கு நேச்சு. அதுக்கப்புறம் இந்த சென்டர் நேச் எதுக்குன்னா இதுதான் ஹூக் பட்டி ஹை பட்டி வர போகிற இடம். அந்த அடையாளத்துக்காக தான் இது. இது வந்து சைட்டில் ஸ்டிச்சிங் வர போகிற இடம். இது கீழே எவ்வளோ மடிக்க போகிறோமோ அவ்வளோ. இங்கே வந்து நம்ம சென்டர் மார்ஜின் போடலாம். இப்போ நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிடுறேன். கரெக்டாக பேக்கு அண்டு ஃப்ரண்ட் பார்ட் இங்கே பாருங்கள். இது வந்து சைடில் இங்கே வர போகிற இடம் பேட் பார்ட்டு. இது வந்து கீழே யோக் பீஸு. ஸோ இப்படி தான் வரும் தைச்சதுக்கப்புறம். எப்படின்னா இங்கே பாருங்கள், இப்படி வந்துட்டு இந்த இடத்துல இங்கே வந்து அதே மாதிரி இப்படி இங்கே வந்து முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து கீழே யோக் பார்ட்.
இப்போ நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு வெட்டிட்டோம். அடுத்தது வந்து இப்போ கையை கூட வெட்டிடலாம். ஸ்லீவ் வந்து எப்படின்றத நான் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இது 2 கையும் ஒன்றா வெட்ட போகிறோம். இப்படி இருக்கு பீஸு. இதை வந்து இப்படி 4 ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். கீழே வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன். ஸ்லீவுடைய லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச்சு. 7.5 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். 1/4 இன்ச் மேலே ஏற்றி ஒரு மார்க்கு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் 7.5 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். 1/4 இன்ச் மேலே ஏற்றி ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச், இந்த இடத்துல இருந்து 3.25 இன்ச் இறக்கிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். அது எதுக்காகனா நம்ம ஆர்ம் ஹோல் டவுன் வெட்டுறதுக்காக தான் அது. இப்போ இதோடைய ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 17 பாதி வந்து 8.5 இன்ச்சு. நம்ம இந்த இடத்துல இருந்து தைக்க போகிற இடத்துல இருந்து 8.5 இன்ச் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மார்க் பண்ண இடத்துல டவுன் பண்ணலாம். டவுன் பண்ணிட்டு ஒரு மார்க்கு. இங்கேருந்து 1.5 இன்ச் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினில் ஒரு மார்க்கு. அப்புறம் அப்பர் ஆர்ம்ஹோல்னா சில பேர் பைசப்னு சொல்லுவாங்க. இந்த டவுன்லேருந்து கொஞ்சம் மேலே ஏறி வரும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் 5 இன்ச் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆர்ம்ஹோல் சைஸ் வந்துடும். ஆர்ம்ஹோல் இல்லை, அப்பர் ஆர்ம்ஹோல் வந்துடும். ஓகேங்களா? அப்போ இந்த 5 இன்ச்லேருந்து வச்சு அப்பர் ஆர்ம்ஹோல் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 13.5 இன்ச்சு. அப்போ 13 பாதி 6.5 இன்ச்சு. கரெக்டாக அந்த 6 எடுத்துன்னு வந்து இங்கே மார்க் ஒன்று பண்ணிவிடுங்க. இங்கேருந்து மறுபடியும் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா தள்ளிட்டு ஒரு மார்க்கு. இந்த ரவுண்டு சர்க்கம்ஃபரன்ஸ் பண்ணுவோம். இதை இந்த ரவுண்டுடைய மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 12.5 இன்ச்சு. அப்போ 12 பாதி 6.25 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிடலாம். இங்கேருந்து 1.5 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா மார்ஜின். இப்போ இங்கேருந்து இந்த மார்க் போட்டுடுறேன். ஓகே, இது ஸ்ட்ரைட் வந்து டவுன் பண்ணுது. இப்போ நம்ம வந்து இந்த ஆர்ம்ஹோலுடைய டவுன் எப்படி இருக்குன்னு சொல்லி மார்க் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வெட்ட ஆரம்பிச்சிடலாம் கையை. கரெக்டாக இந்த மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஸ்டிச்சிங் பண்ண போகிற இடத்துக்காக, இது கீழே வந்து நம்ம மடிக்க போகிற இடத்துக்காக இந்த நேட்ச். இதை வந்து சென்டர் நேட்சும் போட்டுடலாம். இப்போ வந்து இப்படி திருப்பிட்டு நம்ம அந்த கவர் தட்டுக்காக டவுன் பண்ணி வெட்ட போகிறோம். ஸோ அந்த கவர் தட்டுக்கு எப்படி நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து 1/2 இன்ச் உள்ள தள்ளணுமோ அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் உள்ள தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ அதே மாதிரி வெட்டிடலாம். ஓகே, இப்போ இங்கே ஒரு நேட்ச் ஒன்று போட்டுடலாம் அடையாளத்துக்காக. இதுதான் ஃப்ரண்ட்டில் வர போகிற இடம். நம்ம ஃப்ரண்ட்டில் ஸ்டிச்சிங் பண்ண போகிற இடம் இதுதான். இது பேக்கில் ஸ்டிச்சிங் பண்ண போகிற இடம். எப்பவுமே வந்து கவர் தட்டுன்றது ஒரு அடையாளத்துக்காக தான் இந்த நேட்ச் போடுறது. ஓகேங்களா? ஓகே கைஸ், நம்ம எல்லாமே வெட்டிட்டோம். லைனிங்கில் பேக்கு, ஃப்ரண்ட்டு, கை எல்லாமே. இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் கிளாத்தில் போட்டு வெட்டி எடுத்துடலாம். ஓகேங்களா? வாங்க. இதுதான் ஒரிஜினல் கிளாத். ஸோ இதில் தான் நம்ம வெட்ட போகிறோம். அதுக்கு முந்தி வந்து இது ஃபஸ்ட்டு நூலாக இருக்குது. எல்லாமே நம்ம கொஞ்சம் கிளியராக வெட்டிடலாம். இதே மாதிரி இந்த பக்கமும் இருக்குது. இதே வெட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேக் எப்படி போட்டுடலாம். ஃப்ரண்ட்டு வந்து இந்த வாட்டத்தில் எப்படி போடலாம்.
இது பேட் பார்ட் வந்து இப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த யோக் பார்ட் கீழே இதை வந்து இப்படி போடலாம். ஸ்லீவ் வந்து இங்கே வருதா பார்த்துக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு. ஓகே, இங்கே வந்துடுச்சு ஸ்லீவு. ஓகே தான், நம்ம இப்படியே வெட்டி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேக் வெட்டிடலாம். எப்பவுமே வந்து வெட்டும் போது லைனிங் கிளாத்தை விட ஒரிஜினல் கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டுங்க. அப்போதான் நம்மளுக்கு வந்து தைக்கும் போது கொஞ்சம் முந்தி பிந்தி ஆனாலும் கரெக்டா அட்ஜஸ்ட் ஆயிடும். ஓகேங்களா, வாங்க இப்போ நம்ம வெட்ட ஆரம்பிச்சிடலாம். இவ்வளவு விட்டு வெட்டினா போதும், ஒரு 1/4 இன்ச் இல்ல 1/2 இன்ச் மேக்சிமம். உங்களுக்கு வந்து இதுல எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். நீங்க வந்து சாதாரணமா வந்து வெட்டிடலாம் இந்த மாதிரி பிளவுசஸ் எல்லாமே. நீங்க வந்து இந்த பிளவுஸ் கத்துக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு நீங்க வெளியில எல்லாம் போயிட்டு கத்துக்க தேவையில்லை. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே வந்து பண்ணிக்கலாம், நீங்களே வீட்லயே கத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ நாம வந்து எல்லாமே வெட்டி எடுத்துட்டோங்க. பேக் வெட்டியாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல சென்டர் பார்ட்டு, இது வந்து பேட் பார்ட்டு வெட்டிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா யோக் பார்ட், அதுக்கப்புறம் வந்து ஸ்லீவ் எல்லாமே வெட்டி எடுத்துட்டோம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கூட நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் மூலியமாக அவங்க பயன்பெறுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேணாம். இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோஸை நீங்க பாருங்க. உங்களுக்கு வேலையே வந்து தெரியலனாலும் நீங்க வந்து சாதாரணமா கட்டிங் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய இருக்கு என்னுடைய இதுல. நீங்க இதை பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். எந்த ஒரு டவுட்டுமே வேணான்றது நான் திருப்பி அதை தான் சொல்றேன். நீங்க வந்து இதுக்காகன்றது நீங்க வெளியில போய் கத்துக்கணும்ன்றதே தேவையில்லை. நீங்க இந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்கா கத்துக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கணும்ன்ற ஆசை இருக்கும், பட் வந்து அவங்களுடைய சிச்சுவேஷன் கத்துக்க முடியாம இருக்கும். ஸோ அதுக்காக நீங்க வெளியில போயிட்டு கஷ்டப்பட்டு இது பண்ணணும் தேவையில்ல. கஷ்டம்ன்றது இருக்கும் எல்லாத்துலயும். பட் இந்த வீடியோஸ் நீங்க பாருங்க, பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு போதுமானது. ஈஸியா நீங்க எல்லா விஷயமும் நீங்களே கத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ.